வணக்கம். திங்கட்கிழமை ஜூலை மாதம் 6ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 22ஆம் தேதி. பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 1:26 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மத்தியானம் 1:26க்கு பூரட்டாதி முடிந்து உத்திரட்டாதி ஆரம்பமாகிறது. தேய்பிறை சஷ்டி திதி காலை மணி 10:26 வரை. தேய்பிறை சஷ்டி திதி காலை 10:26க்கு சப்தமி திதி ஆரம்பம். சப்தமி என்றால் 7ஆம் பிறை, தேய்பிறையிலே வருகின்ற 7ஆம் பிறை சப்தமி. அது காலை 10:26க்கு ஆரம்பமாகி நாள் முழுவதும் இருக்கிறது. கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் காலை 7:23க்கு முடிவடைந்து விடுகிறது. அப்போ இன்னிலேருந்து சிம்மத்துக்கு சந்திராஷ்டமம். சிம்ம ராசிக்கு எப்போ ஆரம்பிக்குதுன்னா காலையில் 7:23க்கு ஆரம்பிச்சிடுறது. இன்றைக்கி நாளைக்கும் சிம்ம ராசிக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. 7:23க்கு சந்திரன் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கிறது. எனவே 7:23 AM சந்திராஷ்டமம் ஆரம்பம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்று காலை 7:23க்கு. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை. மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 7:23 சந்திரன் கும்பத்திலிருந்து நகர்ந்து மீன ராசிக்குள் செல்கிறது. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோவிலில் உள்ள பலி பீடத்தை தொடக்கூடாது என்று சொல்கிறார்களே, அதில் சாதம் வைப்பாங்க சார். நம்ம கண்ணுக்கு தெரியாத சில தேவதைகள்லாம் இருக்குது. அந்த தேவதைகளுக்கெல்லாம் படையல் அதில் பண்ணுவாங்க. அது நம்ம தொட்டு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ராமலிங்கம், உடுப்பி ஹோட்டல் மாடி, பெண்ணாகடம். குருநாதரே வணக்கம். அக்ஷதை அர்த்தம். அக்ஷதைனா அரிசி, வேறு ஒன்றும் இல்லை. அரிசியில் மஞ்சள் தடவி அதை தான் தலையில் போடுவாங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு. விஜே பாலசுப்ரமணியன், நின்ற ஊர். நான் எழுதும் முதல் கடிதம் இது. எங்களின் பூர்வீக தாத்தா சொத்தினை எங்களுக்கு தெரியாமல் என் சித்தப்பா குடும்பத்தினர் ஏமாற்றி அபகரித்து விட்டனர். எங்களிடம் எந்தவித சான்றிதழும் இல்லை. லீகலாக ப்ரூஃப் ஒன்றும் இல்லையா. இவங்க பூர்வீக சொத்தை இவங்க ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் ஃபுல்லாக மற்றவங்களுக்கு கொடுக்காமல் அவரே சாப்பிட்டாராம். எங்களிடம் எந்தவித சான்றிதழும் இல்லை. அப்பா அம்மாவும் காலமாகி விட்டனர். ஏமாற்றியவர்கள் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு எந்தவித தண்டனையும் ஆண்டவன் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். சில நேரத்தில் லேட்டாக கொடுப்பார், கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வாறு செய்வதால் முன்னோர்கள் சாபமும் வந்து விடாதா? கண்டிப்பாக அதுவும் வரும், தண்டனையும் கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும், கடவுள் எப்படி கொடுக்க போகிறாருன்னு தெரியாது. கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாரு. அதை நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. அது நீங்கள் பார்த்தாலாவது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்பாடா நம்மளை நல்லா ஏமாத்தினா அவன் கஷ்டப்படுறான் பாருன்னு ஒரு ஈகோயிஸ்ட்டு விதத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கும் சான்ஸ் இல்லை. ஏன்னா எப்போ தண்டனை கொடுப்பார் கடவுள்னு நமக்கெல்லாம் தெரியாது. நிறைய கேசஸ்க்கு ரொம்ப லேட்டாக தான் தண்டனை கிடைக்குது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த தெய்வம் நின்று கொள்ளணுங்கிறது எவ்வளோ நாள் நின்று, எத்தனை வருடங்கள் கழித்து தண்டனை கொடுக்கும் என்பது மிக சரியாக நம்மால் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஏதாவது புண்ணியம் பண்ணியிருந்தானா அதுக்கான பலனெல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் விட்டுருவார் கடவுள். அவன் புண்ணிய பலனெல்லாம் தீர்ந்து போன உடனே அப்போ அவனுக்கு இப்போ அவனுடைய பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பார். இதுதான் கணக்கு. பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஆனால் புண்ணியத்திற்கான பலனையும் அவன் அனுபவிக்க வேண்டும். ரெண்டுத்துக்குமே பலன் அனுபவிக்கணும். யாராக இருந்தாலும் பாவம் பண்ணாலும் புண்ணியம் பண்ணாலும் ரெண்டுத்துக்கும் அதுக்கான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது எப்போ கொடுக்கணுங்கிற அந்த கணக்கு கடவுளுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. வீட்டு வாசல் எந்த திசை நோக்கி இருந்தால் நல்லது? பொதுவாகவே தெற்கு வாசல் தான் பெஸ்ட்டு. ரொம்ப பேர் தெற்குனா பயப்படுவாங்க. வாசலுக்கு தெற்கு தான் கரெக்ட். ஏன்னா வெளியே போகிறதெல்லாம் மைனஸ், அதெல்லாம் தெற்கு. தெற்குங்கிறது மைனஸ், வடக்குங்கிறது ப்ளஸ். அதனால் வாசல் தெற்கு நோக்கி இருந்தால் வெளியே போவதெல்லாம் தெற்கு நோக்கி போகும், உள்ளே வரதெல்லாம் வடக்கு நோக்கி வரும்.
இறைவன் இந்தியாவை எப்படி படைத்திருக்கிறான்? இந்தியாவோட மேப்பை இமேஜின் பண்ணி பாருங்கள். கீழே வந்து அப்படியே நேரவாக வருது, கன்னியாகுமரி இருக்குது, 3 பக்கம் கடல், மேலே வந்து இமயமலையை வச்சு வடக்க மூடிட்டார். இவ்வளோ பெரிய இமயமலையை வச்சு நமக்கு பாதுகாப்பாக வடக்க வந்து ஒரு சுவர் எழுப்பின மாதிரி இமயமலை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அதையும் மீறி சில படையெடுப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் கிழக்கு வந்து ஓப்பனாக இருக்குது. கிழக்கு பக்கம் வங்கக்கடல், மேற்கு ஓப்பனாக இருக்குது, மேற்கு பக்கம் அரேபியன் சி, தெற்கு புறம் இந்தியன் ஓஷன். இந்த 3 சமுத்திரத்துக்கும் நடுவில் வி ஷேப்பில் இந்தியா இருக்குது. தெற்கு தான் வாசல். இந்த தெற்கு வாசலுங்கிறது தான் சிறப்பு வாய்ந்தது. அதனால் வீடுகளுக்கு தெற்கு வாசல் வைத்தால் நன்றாக இருக்கும். அதில் இன்னொரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, இதெல்லாம் நம்ம இந்தியாவுக்கு முக்கியமான பருவக்காற்று, பருவமழை கொண்டு வரக்கூடிய காற்றுகள். காற்றோட்டம் இந்தியாவிலே எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், வடகிழக்கு தென்மேற்கு இப்படி கிராஸாக போகுது. தென்மேற்கு வடகிழக்கு இது 2 தான் வந்து காற்று போகிற இடம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்தியாவை இறைவன் படைத்திருக்கிறான். நாம் இந்தியாவில் வீடு கட்ட வேண்டுமென்றால் அந்த வாஸ்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். வாஸ்து சாஸ்திரம்ங்கிற பேரில் இப்போ புதுசாக சில புக்கெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது நான் சிலலாம் சிரிச்சினேன், காமெடியாக இருந்தது. ரோஸ் கலரில் சோஃபா போட்டால் நல்லதுன்னு ஒருத்தன் எழுதியிருக்காங்க. சோஃபா ஏதுங்க? வாஸ்து சாஸ்திரங்கிறது எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தியது. அதில் எப்படி சோஃபாவை பற்றி எப்படி சொல்லியிருக்க முடியும்? அப்போ சோஃபான்ற ஒரு வேடே கிடையாது, அப்படி ஒரு வஸ்துவே கிடையாது. அப்போல்லாம் வெறும் திண்ணையில் உட்காருவாங்க, இல்லை பாய விரித்து உட்காருவாங்க, இல்லைன்னா கயற்கட்டில் போட்டு உட்காருவாங்க, படுப்பாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி தெற்கு வாசல் சிறந்தது. இது எல்லா ராசிக்குமே பொதுவான ஒரு விஷயம். தெற்கு அல்லது கிழக்கிலே பிரதான வாசல் இருக்கலாம். ஒரு வீட்டின் பிரதான வாசல் தெற்கு பார்த்து இருந்தாலோ அல்லது கிழக்கு பார்த்து இருந்தாலோ அது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மேற்க கூட கடவுள் மூடிட்டார். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒன்று வருது. பாம்பேக்கு அண்ணாண்டு ஆரம்பிக்கிறது, அது ஆரம்பித்து கன்னியாகுமரி கிட்ட முடியறது. ஃபுல்லாக வந்து மலை செவுறு எழுப்பின மாதிரி மேற்கில். கிழக்கில் ஒன்றுமே கிடையாது, ஓப்பன் எல்லாமே. பே ஆஃப் பெங்கால் எங்கே வேணால் நீ அப்ரோச் பண்ணலாம். மெரினா பீச்லேயும் போகலாம், கல்கட்டாலையும் போகலாம், நாகப்பட்டினத்துலேயும் போகலாம், ஒடிஷாலையும் போகலாம், புவனேஸ்வர் கிட்ட போகலாம். கிழக்கு கடற்கரை என்பது கன்னியாகுமரியிலே ஆரம்பித்து கல்கத்தா வரையிலே போய்கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ஓப்பன். கிழக்கு புறம் என்பது ஓப்பன். சூரியன் அப்படி உதித்த உடனே பளிச்சனை இங்கே இந்திய மண்ணிலே வெளிச்சம் பட வேண்டும் என்பதற்காக. சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அதை நான் முழுமையாக பார்க்கக்கூடாது. மலைக்கு பின்னால் தான் சூரியன் அஸ்தமிக்கும். சூரியன் படம் போட்டு மலை போட்டிருந்தாங்கன்னா அது அஸ்தமிக்கும் சூரியன் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே உதிக்கலை. மலைக்கு பின்னால் எங்கேயாவது சூரியன் உதிக்குதா இந்தியாவில்? ஜாகிரஃபி படித்தவங்களா சொல்லுங்கள். நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு இருந்தாலும் சின்ன வயசில் ஜாகிரஃபி உண்டு இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஈஸ்ட் சைடில் எங்கேயுமே மலை இல்லை. மலைக்கு பின்னால் சூரியன் உதிக்கவும் இல்லை. மலைக்கு பின்னால் சூரியன் அஸ்தமனம்தான் ஆகிறது. மேற்கு புறத்திலே மேற்கு தொடர்ச்சி மலை என்னும் ஒன்றை உருவாக்கி இறைவன் நமது தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பு சுவர் போல மேற்கே கட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் வீடு கட்டும்போது எந்த பக்கம் வாசல் வைக்க வேண்டும் என்று கேட்டால் மேற்கு புறத்தை தவிர்க்க வேண்டும், வடக்கையும் தவிர்த்து விடுங்கள். கிழக்கு அல்லது தெற்கு வாசல் தான் வீட்டிற்கு நல்லது. ராமலிங்கம், மயிலாடுதுறை. ஜெய் ஆஞ்சநேயா. வணக்கம். 159 என்கிற இடத்தில் அந்த ராசி, உதாரணமாக மேஷ ராசியாகவோ சிம்ம ராசியாகவோ அல்லது தனுசு ராசியாகவோ இருந்தால், மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு முருகனும், சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியனுக்கு சிவனும், தனுசு ராசிக்கு அதிபதியான குருவின் வீடான தனுசிற்கு சிவனும் உரிய தெய்வங்கள். 4ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் இவற்றின் சிறப்பு பற்றி கூறவும். கேள்வியே புரியல சார். 1, 5, 9ங்கிற 3 திரிகோண ஸ்தானத்தில் அந்தந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் இருந்தால் மிக சிறப்பு வாய்ந்தது. 1, 5, 9ங்கிறது ரொம்ப முக்கியமான 3, மொத்தமே 3 திரிகோணம் தான். 1, 5, 9. அதனால் அந்த வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாகவே எல்லாருக்கும் பொருந்தும். மேஷ ராசிக்கு முருகன் வழிபாடு, சிம்ம ராசிக்கு சிவன் வழிபாடு, தனுசு ராசிக்கு சிவன் வழிபாடு பண்ணலாம், நல்லது தான். மறுபடியும் ராமலிங்கம், மாயவரம். சில முக்கியமான யோகங்களை பற்றி தாங்கள் புத்தகம் எழுத வேண்டும்னு கேட்குறாரு. தனயோகம், சகடயோகம், நீச்சபங்க ராஜயோகம், விபரீத ராஜயோகம், கிரகமாலிகா யோகம்,
இவற்றை பற்றிய விவரங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் அளித்து நூலாக அதை வெளியிட வேண்டும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றார். வெறும் விளக்கம் அளித்தா அப்படியே போயிடும். இதெல்லாம் முக்கியமான யோகங்கள். இந்த யோகங்களை பற்றியெல்லாம் நீங்கள் விளக்கமளித்து அதை ஒரு புத்தகமாக எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார் நமது நண்பர் ஆர் ராமலிங்கம் மாயவரம். உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக ஏற்கப்படும். யோகங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே ஒரு நூலை எழுத துவங்குகிறேன் உடனடியாக. வருகிற டிசம்பர் ஜனவரியிலே புத்தக கண்காட்சி, சென்னை புத்தக கண்காட்சி நடைபெறும் பொழுது அதிலே என்னுடைய ஜோதிட நூல்களை வெளியிடுகிறேன் என்றும் உறுதியளிக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்று காலை 7:23 சந்திரன் 11ஆம் இடமாகிய கும்பத்திலிருந்து 12ஆம் இடமான மீனத்திற்கு செல்கிறது. மீனத்திற்கு சென்ற பிறகு குருவின் பார்வை கிடைக்கிறது. குருவோடு பரிவர்த்தனை கிடைக்கிறது. குரு வீடான மீனத்தில் சந்திரன், சந்திரன் வீடான கடகத்தில் குரு, குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு, ரெண்டும் வீடு மாற்றம் பெறுகிறது. இதற்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் என்று பெயர். குருச்சந்திரன் பரிவர்த்தனை, குரு உச்சம். மேஷ ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் சந்திரனும் குருவும் ரெண்டுமே ரொம்ப நல்ல பண்ணும். இவை இரண்டுமே நல்ல நிலையில் இருக்க வேண்டும் மேஷராசிக்கு. அப்பொழுதுதான் நன்மைகள் நடைபெறும். அதற்கு ஏற்ப இன்றைய தினம் அழகாக கடகத்திலே குரு உச்சமடைந்திருக்கும் பொழுது அது 9ஆம் பார்வையாக கடகத்திலிருந்து மீனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. தன் சொந்த வீட்டை 9ஆம் பார்வையாக குரு பார்த்து கொண்டிருக்கிறது. குருவின் வீட்டிற்குள் சந்திரன் வருகிறது. அதனால் சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், இந்த ஒரு இடமாற்றம், வீடு மாற்றம், இன்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹவுசஸ், அதுக்கு பெயர் பரிவர்த்தனை யோகம் என்று பெயர். அந்த யோகம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே மேஷ ராசியினருக்கு பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மேஷ ராசியினருக்கு நிறைய பணம் வரும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டுகள் கிடைக்கும், பட்டங்கள் கிடைக்கும், விருதுகள் கிடைக்கும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 11இல் சந்திரன் இருப்பதால் இப்பொழுது நீங்கள் என்ன செய்தாலும் அது வெற்றி பெறும். உங்களது முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு முயற்சியும் பண்ணாமல் சும்மா இருந்துட்டு, என்ன சார் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ஒன்றுமே இல்லையே எனக்கு அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் சும்மா உட்காந்தேன் அப்படின்னு. சும்மா உட்காந்தேன் அப்படின்னு நல்லது நடக்கும். ஏதோ ஒரு தொழில் பண்ணி இல்லை ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபட்டு ஒன்றும் நடக்கலான்னு அப்போ கேட்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, நான் கம்முன்னு உட்காண்டிருக்கு பாறேன், இன்றைக்கி கொடுக்குற தெய்வம் கோரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காண்டிருப்பாங்க. அது தவறான போக்கு. அது ஜோதிடம் என்பது யாரையும் சோம்பேறியாக்குவதற்காக அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தி மேலும் அதிக உழைப்பை தூண்டுவதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர சோம்பேறிகளை உருவாக்குவதற்காகவல்ல. எனவே இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்பதால் முயற்சிகளையும் நீங்கள் முடுக்கிவிட வேண்டும். ரிஷபராசிக்கு வெற்றி மீது வெற்றி சேரப்போகும் நல்ல நேரம். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 2ஆம் இடமான கடகத்திலே தன காரகனாகிய குரு உச்சமடைந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் பரிவர்த்தனா யோகத்தில் 10ஆம் இடத்திலே இருக்கிறது. மிதுனத்திற்கு 10ஆம் இடம், குருவிற்கு 9ஆம் இடம், குரு பார்வையிலே சந்திரன். எனவே பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட அதிக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு பெரிய அமௌண்ட்டு பேசியிருந்தீங்கன்னா இப்போ அந்த டீல் முடிஞ்சிடும். மிதுன ராசிக்காரங்க வெறுங்கையிலேயே முழம் போடுவாங்க, அவ்வளோ கில்லாடிங்க. இப்போ நிஜமாகவே பிஸ்னஸ் நல்லா நடக்க போகுது. பெரிய அளவில் வியாபார வளர்ச்சி ஏற்படும். கேட்கவா வேணும்? வெளுத்து கட்டுங்க. 10 குடைவன் உச்சமடைந்திருப்பதால் தொழிலில் பெரிய முன்னேற்றம். 2 குடைவன்
பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி. எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ஏனெனில் காலை 7:23க்கு சந்திரன் 9ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறது. சந்திராஷ்டமம் காலையில் இருக்குது, ரொம்ப எர்லி மார்னிங் இருக்குது. 7:23க்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிடுறது. 7:23 AM சந்திரன் போய் 9th ஹவுஸில் உட்காண்டுறது. 9th ஹவுஸில் உட்காண்டதுக்கப்புறமா அது பவர்ஃபுல் ஆகிடுது. ராசி அதிபதி சந்திரன் பிகம்ஸ் வெரி பவர்ஃபுல் டுடே. அப்போ நீங்களும் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது என்றால் நீங்களும் வலுவாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வலுவாக என்றால் அது உடல் ரீதியாக, மனோ ரீதியாக, பொருளாதார ரீதியாக வலுவாக இருத்தல், பலமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய ஹெல்த், வெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். திருமண வயதில் உள்ள கடகராசினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமணத்திற்கு தேதி குறிக்கும் நேரம் வந்துவிட்டது. சொந்த வீடு வாங்காதவர்கள் இப்பொழுது வாங்கி விடுவார்கள். வீட்டை புதுப்பிப்பவர்கள் இப்பொழுது புதுப்பிப்பார்கள். வண்டி வாகனம் புதிதாக வாங்க விரும்புவோர் பழைய வண்டியை கொடுத்துவிட்டு புதிதாக வண்டி வாங்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் மேளா அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் போய் உங்கள் பழைய வண்டியை விட்டுட்டு புது வண்டியை எடுத்துகிட்டு வாங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் முக்கியமான நாள். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சில கிரகங்கள் வலுவாகவும் இருக்கின்றன. எனவே ஏதாவது நன்மை நடந்தால் நடக்கட்டும். நீங்களாக போய் அதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஆனால் தானாக நல்லது நடந்ததுன்னா வலிய வர்ற நல்லதை எதுக்காக விடணும்? அதையும் வாங்கி வச்சுங்க ஒரு பக்கம். சந்திராஷ்டமம் இருக்கிறது, ஆனால் நன்மைகளும் நடைபெறும். எனவே இது ஒரு சுமாரான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாள். 7ஆம் இடமான மீனத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது. குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. குருச்சந்திரன் பரிவர்த்தனை, சந்திரனுக்கு குரு பார்வை, 7ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலே சனிச்சந்திரன் சேர்க்கை. யாராவது உங்களை திடீர்னு வந்து எதையாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க இன்றைக்கி. அதே மாதிரி சில பேர் உங்களை பற்றி ஒரு தவறான செய்தியை பரப்புவார்கள். நீங்கள் அப்படிலாம் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணினதாக சொல்லி உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும், அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வார்கள். வேணும்னே உங்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்திலே சிலர் பேசுவார்கள். உங்களுடைய பெயர், புகழ், செல்வாக்கு அவர்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். நீ இவ்வளவு பேர் இவரையே பற்றி புகழறாங்களே, இவனுக்கு இவ்வளவு ஃபாலோயர்ஸா, இவன்னா பிஸ்னஸில் அப்படி ஓகோன்னு சம்பாதிச்சிட்டானாமே, ஐயோ அப்படிமா. அவன் சம்பாதிச்சா உனக்கு என்னடா வந்தது? அவன் திறமை அவன் சம்பாதிக்கிறான், நீ என்னத்துக்கு வைத்தறிச்சப்படுற? நாட்டில் நிறைய பேர் அப்படி தான், எல்லாத்துக்கும் வைத்தறிச்சப்படுவான். அவங்க எல்லாத்துக்குமே கண் போடுவாங்க. நல்ல டிப்டாப்பாக ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு நான் வெளியில் போனேன்னா சில பேர் பார்த்து, நீங்கள் எப்போவுமே ஒயிட் பேண்ட்டா, நீங்கள் எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டா அப்படிமா. நான் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டா உனக்குடா வந்தது, நீ வாங்கி போட்டுக்கோ. இதெல்லாம் சின்ன விஷயங்க. லைஃப்பில் அவன் என்னென்னமோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான். அல்பத்தனமாக பொறாமப்படுவாங்க சில பேர். நீ என்ன பண்ணாலும் பொறாமப்படுவான். உங்கள் வீட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் உடனே அதுக்கு ஒரு பொறாமை. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவங்க வைத்தறிச்சப்படுவாங்கங்கிறதுக்காக நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்காமல் இருக்க முடியுமா? அடுத்தவங்க பொறாமப்படுவாங்கங்கிறதுக்காக நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வளர்ச்சி அடைந்தே ஆக வேண்டும். உங்களுடைய வளர்ச்சி தான் உங்களுக்கு முக்கியம். இப்பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். யாரோ பார்த்து கண் போட்டால் போட்டு போகிறான், விடுங்க. அவன் குணம் அப்படி. சில பேர் எப்போ பாரு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான். தன்னுடைய முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றித்தான் யோசிக்க வேண்டும். அடுத்தவர்களின் முன்னேற்றத்தை பற்றி கவலையே பட வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம். பொறாமைங்கிறது ஒரு கொடுமையான வியாதி. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டா உங்களுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு விடும். அதனால் அதை விட்டு விடுங்கள். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் புதிதாக சில பொருட்களெல்லாம் இறங்கும்.
உங்கள் இல்லம் இப்பொழுது மகிழ்ச்சியாக காட்சியளிக்கும். உங்கள் இல்லத்தை அழகுபடுத்தும் விதத்திலே சில பொருட்களை வாங்கி அலங்கரிப்பீர்கள். வீடு அழகாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 9 குடையவன் 5ஆம் இடத்தில், 5 குடையவன் 9ஆம் இடத்தில். 2 திரிகோணாதிபதிகள் ஒன்று வீடு மாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே ஜொலித்து கொண்டிருக்கின்றன. குரு உச்சம் 9ல், குரு உச்சம் 9 குடைய சந்திரன் 5ல் மீனத்தில், குரு வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் குரு. 5 குடையவன் 9ல், 9 குடையவன் 5ல். இது ஒரு பெரிய யோகம், ரொம்ப பெரிய யோகம். இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கு. இன்னைக்கு விருச்சிகம், கடகம், மேஷம், இது 3 ரொம்ப டாப். விருச்சிகம், கடகம், மேஷம். ஏன்னா மேஷத்துக்கு குருச்சந்திரன் பரிவர்த்தனை 4-12 அது நன்மை செய்யும். கடகத்திற்கு ராசி அதிபதி 9லே, 9 குடையவன் ராசியிலே, அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அதே போல் விருச்சிகத்திற்கு 5 குடையவன் 9லே, 9 குடையவன் 5லே, அதுவும் நன்மை செய்யும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது சரியாகிவிடும். எலும்பொட்டி அப்படின்னு ஒரு மூலிகை, இட் வில் மேக் ஒண்டர்ஸ். இந்த எலும்பொட்டிங்கிற மூலிகை என்ன பண்ணோம், காய வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து அதையும் கொஞ்சம் லேசான சூட்டில் வதக்கி அதையும் கொஞ்சம் ஹீட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணி இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணிடணும். கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, எலும்பொட்டிங்கிற மூலிகை, அதை எல்லாத்தையும் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா பவுடர் பண்ணி நைஸாக பவுடர் பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க. காலையில் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்படியே குடிச்சிடலாம். எவனும் டேஸ்டாலாம் இருக்காது. போன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். போனுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்ன கேசஸ் இதை சாப்பிட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவையில்லை, போன் நல்லா இருக்குன்னு அடுத்த இன்னொரு டாக்டர் ஒப்பீனியன் சொல்லிட்டார். இதெல்லாம் எதுக்காக இப்போ நான் இந்த நிகழ்ச்சிக்கு இடையிலே சொல்ல வேண்டுமா? ஜோசியத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, ஜோசியம் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் என்பதை சொல்ல வரும்பொழுது இந்த ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. அதனால் எதையும் சேர்த்து சொன்னேன். இது எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்பதால் இதை சொல்வதில்லை, தவறில்லை. எனவே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அவை எல்லாம் சரியாகிவிடும். ஏனெனில் 5 குடையவன் 9லும், 9 குடையவன் 5லும் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம். பெயர், புகழ், செல்வாக்கு, பணம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என அனைத்திலும் நன்மை முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 8 குடையவன் 8க்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறது காலையிலே. அதன் பிறகு அது நகர்ந்து மீனத்திற்கு சென்று விடுகிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வளமான வாழ்க்கைக்கு வழிபிறக்கும். புதிய தொழில் துவங்கலாம். இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம். தொழில் சம்பந்தமான புதிய யுக்திகளை புகுத்தி அதை அதிநவீனமாக செய்யலாம். பழைய பிஸ்னஸ் தான், ஆனால் அதை புது மாதிரி ஒரு ட்ரெண்டில் அதை எடுத்துகிட்டு போனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த பிஸ்னஸை பிரபலப்படுத்துவதற்காக சில நவீன யுக்திகளை நீங்கள் கையாண்டு அதை இன்னும் அதிக சுறுசுறுப்போடு வேகத்தோடு முன்னேற்றமடைய செய்யலாம். தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 7-10 குடையவன் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இப்பொழுது தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள், நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்க. சந்தோஷமான நல்ல செய்திகளெல்லாம் சேரும்.
தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்திலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பணம் குட்டி போடும், வட்டி போடும், குட்டி போடும், வட்டி குட்டி போடும். எனவே பணம் அதிகரிக்கும், உங்களுடைய கையிருப்பு அதிகரிக்கும், பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மிக மிக சுலபமாக உங்கள் வேலைகளை எல்லாம் முடித்து விடுவீர்கள். காலையிலே ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது. காலை 7:23க்கு சந்திரன் நகர்ந்து 2ஆம் இடமான மீனத்திற்கு சென்று அங்கே குரு பார்வை பெறுகிறது. 2ஆம் இடம் குருவின் வீடு. குருவின் வீட்டில் சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையும் பெறுவதால் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கக்கூடிய நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி இன்றைக்கி போய் அட்டன் பண்ணுவீங்க. நீண்ட நாள் கழித்து உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரையெல்லாம் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். மீனராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள். மீனராசிக்கு ராசியிலே சந்திரன் இருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ராசியிலே இருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கிறது. 1-5 குடையவர்கள் பரிவர்த்தனை ஏற்பட்டிருப்பதால் யோகம். 1-5 வீட்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனா யோகம் பெற்றிருப்பதால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று மேல் படிப்புக்கான அட்மிஷன் கிடைத்துவிடும். அட்மிஷனுக்காக நீங்கள் அலைய வேண்டாம். யாருடைய சிபாரிசு கடிதமும் இல்லாமலே உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். நாளைய சிறப்புகள். நாளைக்கு காலபைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி மாலை நேரத்தில் வந்துவிடுகிறது. எனவே நாளைக்கு தான் காலபைரவர் வழிபாடு, அஷ்டமி பூஜை நாளைக்கு. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்டு மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் பகல் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி 6/7/2026 திங்கட்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும்.
ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு ஜாதகக்காரருக்கு 7 நாட்டு சனி நடக்குது அப்படின்னா, யோகம் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா சனி பகவான் அதை தடுப்பாரா அப்படின்றத பற்றின விளக்கமும், அதே நேரங்களில் அந்த 7 நாட்டு சனி நடக்கக்கூடிய காலங்களில் சனீஸ்வர பகவானுக்கு பூஜைகள் செய்கிறதும், சனீஸ்வர பகவானினுடைய ஸ்தலங்களுக்கு போகிறதும் அதனுடைய தாக்கத்தை குறைக்குமா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபசீகரம் சுபஸ்யாசீகரம் அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. சில பேர் சுபசீகரம்மா, சுபஸ்யா சீக்கிரம். ஏன் இதை சொல்கிறோன்னா, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முதல்ல தெளிவான அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு பெரிய சம்ஸ்கிருத ஞானம், தமிழ் ஞானம் வேண்டாம். ஆனால் அடிப்படையான நமக்கு அந்த தெளிவு வேணும். இப்போ துளசிங்க பெருமாள் கோயில் அப்படி தெருன்னு சொல்கிறோம். தெல்லிய சிங்கர் அப்படின்னு சொல்கிறத துளசிங்கர்னு சொல்கிறோம். தெல்லிய சிங்கர். அது மாதிரி எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்ம சொல்கிற சொல்லோட அர்த்தத்தை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ சனி சிரையன்னு சொல்வார், நிதானமாக சஞ்சரிப்பவர். உடனே நம்ம அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்துட்டோம். அவருக்கு ஒரு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்துட்டோம். அவர் நிதானமாக சஞ்சரிப்பார்ன்றதை மாற்றி ஈஸ்வரன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கக்கூடியவன், சர்வேஸ்வரன் சொல்கிறோம். உடனே சனி ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு ஈஸ்வர பட்டத்தை நம்மளாக கொடுத்துட்டோம். இப்போ எவ்வளோ பாருங்கள், நம்மளா டாக்டர் பட்டம் கொடுக்குறோம், ஈஸ்வர பட்டம் கொடுக்குறோம், நம்ம நினச்சா எதை வேணால் கொடுத்துட்றோம் ஒன்று. அப்புறம் சனி பகவானுக்கான க்ஷேத்திரம்னு நம்மளே தனியாக பிரிக்கிறோம். முதல்ல ஒரு சில விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். வடதேசங்களில் சனி பகவானுக்கு தனி கோயில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வடதேசங்களில் யமதர்மராஜாவுக்கு கோயில் இருக்குது, சனி பகவானுக்கு தனி கோயில்கள் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம மயிலாப்பூரில் கூட கபாலீஸ்வரன் கோயிலில் கூட சனி பகவானுக்குன்னு தனி சன்னதி உண்டு. தனி சன்னதினா நீங்கள் சுற்றி வரலாம், அவரை பிரதட்சணம் பண்ணலாம், தனி சன்னதி. அதுமாதிரி சில இடங்களில் சனி பகவானுக்கு தனி கோயில் இருக்குது, அதுக்கு தனி சன்னதி இருக்குது, வழிபாடு உண்டு. ஆனால் பிரதான மூர்த்தின்னு நம்ம சொல்லும்பொழுது எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன், அந்த ஈஸ்வரனை தான் சொல்கிறோம். அந்த பரமேஸ்வரனுக்கு தான் தனி சன்னதி. பிரதான மூர்த்தி அப்படின்னா எங்கேயுமே அந்த ஈஸ்வரன் தான், சிவன் தான் அவருக்கு தனி சன்னதி உண்டே தவிர இவரை நம்ம தனியாக கொண்டாடுறதில்லை. தனி சன்னதி இருந்தால் கூட, இப்போ நீங்கள் கபாலீஸ்வரன் கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருந்தால் கூட முதல் பூஜை, பிரதான பூஜை, பிரம்மோத்சவங்கள்லாம் சிவபெருமானுக்கு தான் நடக்கும். அந்த கபாலீஸ்வரருக்கு தான் பிரதான பூஜைகள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு பூஜை நடக்கும். எதுக்கு சொல்ல வரோன்னா, நாம் என்ன பண்ணிடுறோன்னா, பலன் கொடுக்கக்கூடிய தேவதைகளை கொண்டாடுறோம், ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நம்ம மறந்துடுறோம். இது முதல்ல அடிப்படை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் சனி கஷேத்திரங்களுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வேதம் படித்த ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது சொல்வார், நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனால் கஷ்டம் வரும்னு யாருக்காவது சொல்லுங்கள், அப்போ சிவன் கோயிலுக்கு யாரும் போக மாட்டீங்களான்னு. அப்போ நமக்கு பலன் கிடைச்சா அந்த காரியத்தை செய்கிறோம், பலன் கிடைக்கலன்னா பக்தியை செலுத்த மாட்டோமா அப்படின்னு கேட்டார். பலன் கிடைக்கலன்னா நீங்கள் பக்தி செலுத்த மாட்டீங்களா? பலன் கொடுத்தா தான் அங்கே போவீங்களா? 63 நாயன்மார்களும் பலன் கருதியா பகவான் ஈஸ்வரனை தேடி போனாங்கன்னு கேட்டார். 12 ஆழ்வார்களும் பலன் தேடியா சுவாமியை தேடி போனார்னா, நாமும் பலனுக்காகவே ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்றதில் அந்த வயதான பெரியவருக்கு ரொம்ப வருத்தம். அவர் நல்ல வேதம் படித்தவர், சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்ச பெரியவர். அவர் சொல்வார், நம்ம சுந்தரகாண்டத்தில் ஒரு பகுதி பாராயணம் பண்ணுன்னு சொல்லுவோம். அவர் சொல்வார், அது என்ன சக்கரை பொங்கல் ஒரு தொன்னையில் கொடுத்தா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு திருப்பி கொடுத்துருவீங்களா? மொத்தமாக தானே சாப்பிடுவீங்க. அப்போ சுந்தரகாண்டத்தை ஒரு நாளில் மொத்தமாக படித்தா என்ன, பலன் கருதி ஏன் ஒரு சர்க்கத்தை படிக்கிறீங்கன்னுவார். ஏன்னா எத்தனையோ மகான்கள் இந்த மாதிரி பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்தவா இருக்கா. நம்ம அப்போ சனீஸ்வர க்ஷேத்திரத்துக்கு 7 நாட் சனி நடக்கிறவா தான் போகணும், மற்றவா போகக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு தோற்றம். அது தவறான கருத்து. சனி பகவானுக்குன்னு தனி க்ஷேத்திரங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்களில் சனி பகவானுக்கு தனி சன்னதி உண்டு, வழிபாடு உண்டு. அப்போ நம்ம 7.5 ஆண்டு சனி நடக்கிறவா கும்பராசிக்காரோ, மீனராசிக்காரோ, மேஷ ராசிக்காரோ அந்த இடத்துக்கு போகிறா. ஆனால் மற்றவா போகக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் 7.5 ஆண்டு சனி நடக்கும் பொழுது நம்மோட யோகங்களை முழுமையாக அவர் கெடுத்துருவான்னு நினைக்கிறது மிக மிக தவறான ஒரு கருத்து. 7.5 நாட் சனி நடந்தால் அந்த 7.5 வருஷமும் நம்ம கஷ்டத்தை தான் அனுபவிப்போம்னு நினைக்கிறது ஒரு மனோரீதியான ஒரு நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிற ஒரு பீதி. ஏன்னா 7.5 ஆண்டு சனியில்
பெரிய பெரிய பதவிகளை அடைஞ்சவாள்லாம் எனக்கு தெரியும். 7 நாட் சனியில் நம்ப முடியாத உச்ச நிலைக்கு போனவாள்லாம் தெரியும். அப்புறம் நீங்கள் பொதுவாக 7.5 ஆண்டு சனின்னு சொன்னால் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடங்களை பார்க்குறீங்களா? இப்போ மகரத்தில் கும்பத்தில் சஞ்சரிக்கும் போது ஆட்சியாக இருப்பார், துலாத்தில் சஞ்சரிக்கும் போது உச்சமாக இருப்பார், மீனத்தில் பூரட்டாதியில் சஞ்சரிக்கும் பொழுதும் உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கும் போதும் ரேவதியில் சஞ்சரிக்கும் பொழுதும் பலன்கள் மாறும். அடுத்து இப்போ மேஷ ராசியில் கேதுவோட சாரத்தில் அஸ்வனியில் சஞ்சரிப்பார் நீச்சத்தில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குறைஞ்சபட்சம் இந்த மகரத்தில் ஆரம்பித்து மேஷத்தில் முடிய 7 கோடி ஜனங்கள்லேருந்து 12 கோடி வரைக்கும் மக்களுக்கு மரண பயத்தையும் மரணத்தையும் கொடுப்பார். அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி கொடுப்பார், யுத்த பயத்தை கொடுப்பார், கடலுக்கு உள்ளேயும் மலைகளுக்கு மேலேயும் விபத்துகளை கொடுப்பார். அப்போ நல்லதே செய்ய மாட்டாரான்னா, இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை 120 வருஷம் இல்லை 80 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவானால் உண்டு பண்ணப்படும். அப்போ இந்த ஸ்தானத்துலன்னு கூட இல்லை, இன்னும் வேறு ஸ்தானங்களில் செஞ்சாரும் பொழுதும் செவ்வாயால் பார்க்கப்படும் போதும் சுக்கிரன் நீச்சம் அடையும் போதும் இந்த தொல்லைகளை கொடுப்பார். இது எல்லாருக்குமானது. ஆனால் 7.5 ஆண்டு சனி மொத்த யோகத்தையும் கெடுத்துருவார்னு நினைக்கிறது தவறான கருத்து. அதனால் 7.5 நாட் சனின்னு சொன்ன உடனே அவர் முழுக்க முழுக்க கெடுதல் பண்ணுவார் சொல்ல முடியாது. கோட்சார பல தீபிகை சொல்லச்சு சில இடங்களில் ஆரம்பத்தில் சனி கொடுத்தாருன்னா ஜென்மத்துக்கு வரும்போது தொல்லையும் விடும் பொழுது நன்மையை செய்வார் அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து உண்டு. ஒரு பகுதி நல்லதை செய்வார், ஒரு பகுதி கெடுதலை செய்வார்னு ஒரு கருத்து உண்டு. 7.5 ஆண்டு சனி கோட்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது குரு அனுகூலமாக சஞ்சாரம் பண்ணாலும் யார் எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதி கோட்சாரங்களில் அனுகூலமாக சஞ்சாரம் பண்ணும்போதும் இந்த 7.5 ஆண்டு சனியோட தாக்கம் குறையும். இல்லை அஷ்டம சனியாக இருந்தாலும் அவர் தாக்கம் குறையும், ஜென்ம சனியாக இருந்தாலும் தாக்கம் குறையும்வா. இன்னும் டீப்பாக சொல்லும்போது இப்போ ஒருத்தர் மீன ராசியில் பிறந்திருக்கார், துலா லக்னம் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு 60% 7.5 ஆண்டு சனியோட தாக்கம் இருக்காது. ஏன்னா மீனராசிக்கு ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணுற சனி துலா லக்னத்துக்கு 6வது வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறதுனால இது லக்ன ரீதியாகவும் பார்க்க வேண்டியது அவசியம்னு நம்ம சொல்லலை. கோட்சார பல தீபிகைன்னு பழைய புஸ்தகத்தில் ரொம்ப தெளிவாக எழுதுகிறான். அதனால் நீங்கள் ராசி லக்னம் ரெண்டையும் ஒப்பிட்டும் கிரக சஞ்சாரங்களை பார்க்கணும். 7.5 ஆண்டு சனின்றதுனால முழுக்க முழுக்க அவர் கெடுதல் பண்ணுவார்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 7.5 நாட் சனி நடக்கிறதுன்றதுனால சனீஸ்வர பகவான் க்ஷேத்திரத்துக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சிவாலயங்களில் போய் சிவ தரிசனம் பண்ணலாம், பிரதோஷ தரிசனம் பண்ணலாம், உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், மகான்களோட ஆசையை வேண்டலாம். இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் இருக்குது. அதனால் 7.5 ஆண்டு சனியை பற்றி பயப்பட வேண்டாம். இப்போ தொடர்ந்து ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். 7.5 நாட்டு சனி காலத்தில் எந்த விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு இருந்த பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? சென்னையிலேருந்து தான் மேடம். என் பொண்ணுக்காக தான் கேட்டிருக்கேன் மேடம். MS ரிஷிதா பிரியா, சித்தா நட்சத்திரம், துலா ராசி, விருச்சிக லக்னம் மேடம். என் பொண்ணுக்கு 23 ஏஜ் ஆயிருக்கு. ஜோசியர் கிட்ட ஜாதகம் இட்டுன்னு போனா 28-29 வயசுல கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகும், அதுல அப்படி சொன்னாங்களா? அதான் மேடம் கேட்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி ஆகும்னு சொன்னாங்களா? ஆமா ஆமா மேடம். சரிங்கம்மா. படிச்சு முடிச்சுட்டாங்களாம்மா அவங்க? ஒரு டிகிரி பண்ணா மேடம். சரி பண்ணலாம், ஆனா படிக்கல, முடியலன்னு அப்படி சொல்லுது. இப்போ என்ன வயசுன்னு சொன்னீங்க? 23. 23 வயசு ஆயிருக்கு மேடம். சரிங்கம்மா. ஜோதிடர் இன்னும் 5 வருஷம் கழிச்சு தான் பண்ண சொல்றாரா? ஆமா மேடம். 28 ஏஜ்க்கு 28 ஏஜ் 29 அப்போ கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க அப்படி சொன்னாங்க மேடம். உங்களுக்கு இப்ப பண்ணி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க இல்லையா? ஆமா மேடம். இப்போ அது கரெக்டான ஏஜ்ல பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அதனால சரி பார்க்கலாம் அப்படிதான் ஜோசியர் கிட்ட ஜாதகம் எடுத்துன்னு போனா அவங்க அப்படி சொன்னாங்க. கொஞ்சம் 28-29ல தான் பண்ணணும், இல்லைன்னா டிவோர்ஸ் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்களா. கொஞ்சம் கன்ஃபியூஷன், எனக்கு பயமா அது, அதனால தான் மேடம். சரிங்கம்மா, பயப்படாதீங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பாப்பா அது 2003 10ஆம் தேதி 6வது மாசம். சித்தா நட்சத்திரம், துலா ராசி, விருச்சிக லக்னம். சரிம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்லுவாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் சந்தேகத்துக்கு என்ன பதில் வருதுன்னு பார்க்கலாம். திருமண பொருத்தத்துக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம். நெருங்கிய சொந்தங்களில் நல்ல வரன் வந்ததுன்னா
பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் தராமல் பையனோட ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிவிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னால் பெண் பிறந்த கிழமை அன்னைக்கு ஏதாவது கிராமத்தோட எல்லையில் கல்யாணம் அதாவது கல்யாணத்துக்கு பார்க்க ஆரம்பித்த உடனே அரச மரத்தை நடுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம பாரம்பரியத்தை ஞாபகம் வச்சுட்டு 90 நாளைக்குள்ளே ஒதிய மரம் நடுங்க. கல்யாணம் எந்த கிழமை நடந்ததோ அதே கிழமை ஒதிய மரம் நடுங்க. அந்த காலத்தில் கிராமத்துக்கு உள்ளே போச்சே நடுவா. நீங்கள் கல்யாணமான கிழமையை ஞாபகம் வச்சுட்டு 90 நாளைக்குள்ளே ஒதிய மரம் நட்டுடுங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்களோட குலதெய்வத்தை ஒரு 3 மாதத்துக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுங்கள். வருஷம் அவளோட வெட்டிங் டே கல்யாணமான நாள் வரும்பொழுது பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்தி ஒரு வேம்பு விருட்சத்தை நடுங்க. குழந்தையோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். எந்த காரணம் கொண்டும் இதுக்கு மேலே கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேயர் கேட்டிருந்த சந்தேகத்துக்கு தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களாணி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, ஒரு சில பேருக்கு தலை சுற்றல் இருக்கும். இந்த தலை சுற்றல் வருவதற்கு முக்கியமான காரணம் உடலில் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் வரும். ஏதாவது ஒரு அதிர்ச்சியான தகவல் கேட்டால் மயக்கம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் சத்து குறைந்தாலும் வெயிலில் அதிகமாக அலைஞ்சு திரிஞ்சு வேலை செஞ்சாலும் தலை சுற்றல் மயக்கம்லாம் வரும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் தலை சுற்றல் மயக்கமும் வரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காதில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்படையும் பொழுது வெர்டிகோ பாதிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வெர்டிகோ பாதிப்பு இருக்கும்பொழுது தலை சுற்றல் மயக்கம் இருக்கும். அது எப்படின்னா, நம்ம படுத்துட்டு கொஞ்சம் சடனாக நம்ம கழுத்தை திருப்பினாலும் தலையை திருப்பினாலும் மயக்கம் இருக்கும். ரொம்ப பொறுமையாக திருப்பணும். அவங்க படுத்திருக்கும்போது அந்த வெர்டிகோ பாதிப்பு இருக்கிறவங்க படுத்திருக்கும்பொழுது ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக திருப்பணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காதில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்பு இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த திரவம் ரொம்ப ஸ்லோவாக திரும்பும். இப்போ நம்ம கழுத்தை திரும்பினோம்னா சடனாக அதுவும் திரும்பணும். அந்த எந்த அளவுக்கு அந்த லிக்விட் இருக்குதோ அந்த லிக்விட் சடனாக திரும்பிச்சுன்னா மயக்கம் வராது. அது ரொம்ப ஸ்லோவாக அந்த மூவ்மெண்ட் இருக்கும்பொழுது மயக்கம் வரும். இதை வெர்டிகோன்னு சொல்லுவாங்க. காதில் இருக்கக்கூடிய நரம்புகளில் தொற்று ஏற்பட்டும் மயக்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த திரவத்தில் இருக்கக்கூடிய அந்த அசைவில் பாதிப்பு ஏற்பட்டாலும் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டாலும் மயக்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். முசுமுசுக்கை, ஜாதிக்காய் இதெல்லாம் நரம்புகளில் வரக்கூடிய தொற்றை போக்குவதற்கும் காதில் வரக்கூடிய பாதிப்பை போக்குவதற்கும் வெர்டிகோ பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடிய மருந்து ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, நரம்புகளில் ஏற்படும் தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: முசுமுசுக்கை இலை, ஜாதிக்காய், கருவேப்பிலை, கிராம்பு, நாட்டு சர்க்கரை, இந்துப்பு. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி அப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூட ஜாதிக்காயை கிள்ளி சும்மா ஒரு கடுகு அளவு போட்டுக்கலாம். இது கூட ஒரு 5-6 முசுமுசுக்காய் இலையை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 5-6 கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இப்போ இது நல்லா சுண்டிடுச்சு, இந்த மருந்து தயாராகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் முசுமுசுக்கை இலையை சேர்த்துருக்கோம். முசுமுசுக்கை இலை இதை பார்த்தாலே தெரியும். கொடி பார்த்தீங்கன்னா கோவை கொடி போல் இருக்கும், கொஞ்சம் மெல்லியதாக இருக்கும். கோவைக்கொடி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். கோவைக்கொடி வழவழன்னு இருக்கும். கோவை இலையும் வழவழன்னு இருக்கும். இது சொரசொரப்பாக இருக்கும். மேலே வெள்ளை நிறத்தில் சொன போல் சொரசொரப்பாக இருக்கும். முட்டை இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா தொட்டு பார்த்தோம்னா நல்லா சொரசொரசொரன்னு இருக்கும். இது முசுமுசுக்கை. இதனுடைய காய்கள் பச்சை நிறத்தில் இருக்கும். பழுத்துனா சிவந்த நிறத்தில் காணப்படும். நல்லா சிவப்பாக அழகாக இருக்கும். சின்ன சின்ன காய்கள் நல்லா இருக்கும். மஞ்சள் நிறத்தில் பூ இருக்கும். இந்த முசுமுசுக்கையில் இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, கரட்டினாய்டு இருக்குது, லூட்டின் இருக்குது, பாலிஃபினாய்டு இருக்குது. சத்துக்கள், தாது உப்புகள், அமினோ அமிலங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது முசுமுசுக்கை. நுரையீரலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. ஆஸ்துமா நோயை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. மூக்கில் வரக்கூடிய சதை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படக்கூடியது. அதே மாதிரி வாந்தி குமட்டல், குறிப்பாக இந்த ரத்த வாந்தியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முசுமுசுக்கு நிறையா இருக்குது. முக்கியமாக தலை சுற்றல் மயக்கம், வெர்டிகோ பாதிப்பு, காதில் வரக்கூடிய பாதிப்பு, கண் கூசம்,
இது போன்ற நிறைய நோயை போக்குவதற்கு இந்த முசுமுசுக்கீரை நிறைய பயன்படுது. இந்த மருந்தை வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சளி தொந்தரவு, இந்த குழந்தைங்களுக்கு சளி தொந்தரவு அதிகமாகி காது வழியாக சீழ் வரும். அந்த சளி முத்தி அந்த சளி வந்து காது வழியாக வரும். அந்த காது வழியாக வரும்பொழுது குழந்தைங்க இரவில் சரியாக தூங்க மாட்டாங்க, நிறைய அழுவாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க. காதை வந்து பார்க்கணும். குளிக்க வைக்கும்போது தண்ணி போனாலும் இந்த சோப்பு நரலாம் போனாலும் காதில் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். தொற்று அதிகமாகி சீழ் அதிகமாக வரும், வலி அதிகமாக இருக்கும். குழந்தைங்களை குளிப்பாட்டும் பொழுது காதெல்லாம் மூடிக்கொண்டு தண்ணி ஊற்றணும். அதேமாதிரி பெரியவங்களுக்கு கூட ஒரு சில பேருக்கு வந்து சளி தொந்தரவு அதிகமான அந்த காது வழியாக சீழ் வரும், துர்நாற்றம் அடிக்கும். அது மாதிரி யாருக்கெல்லாம் காதில் பாதிப்பு இருக்குதோ, சீழ் வருதோ, அந்த மாதிரி இருந்ததுன்னா காதில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிப்படையும். அதனால தலை சுற்றல் மயக்கம் வரும். காதுக்கும் மூளைக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த நரம்புல பாதிப்பு வந்தாலே தொந்தரவு தான். அது மாதிரி காதில் இருக்கக்கூடிய நரம்புகளில் தொற்றை போக்குவதற்கு இது போல ஒரு மருந்து தயார் செய்து காலையில் அப்படின்னா இரவில், ஏன்னா ஜாதிக்காய் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் மயக்கம் இருக்கும். மாலை நேரத்தில் இரவில் ஒரு 50 மில்லி அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கமும் பிறக்கும். அதே மாதிரி சளி இருமல் காய்ச்சல் படிப்படியாக குறையும். நரம்புகளில் ஏற்படும் தொற்றை சரி செய்யக்கூடிய மருந்து தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி கிராம்பு, ஜாதிக்காய், முசுமுசுக்கை இலை, கருவேப்பிலை, நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சுண்டை காய்ச்சி வடிகட்டி எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களை, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. பீர்க்கங்காயை ஜூஸாக செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாப்பிடும்போது மலக்குடலில் தேங்கியுள்ள கழிவுகள் வெளியேறும். அதே மாதிரி குடல் இயக்கம் வந்து சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தோலில் வந்து கழிவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது தோலில் வந்து வியர்வை துவாரங்கள் வந்து அடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன பக்குகள் மாதிரி மச்சம் மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி சொரசொரப்பு தன்மையோடு இருக்கும். அந்த வியர்வை வந்து சரியாக வெளியேறாது, கழிவுகள் வந்து வெளியேறாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த பீர்க்கங்காயை நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு 30 மில்லி அளவு எடுத்து அது கூட அரை ஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா மலக்குடலில் தேங்கியுள்ள கழிவுகள் வெளியேறும், குடல் இயக்கம் சீராக இருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.